ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவு எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 2 இன்ச்சும் 2ஆம் அடித்து 2 இன்ச்சு, அந்த சென்டர் 4 இன்ச்சுமே, கீழேருந்து மேலே 2.5 இன்ச்சும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு மார்க் போட்டு வச்சுக்கலாம். 2 மார்க் இருக்கிற சைடும் ஒரே சைடு வர்ற மாதிரி நாம் வந்து 2 ப்ளவுஸுக்கும் நம்ம வச்சு அடித்து திருப்பணும். கீழே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் ஒரு சைடும் வந்து ப்ளஸ் குறி, இந்த ப்ளவுஸுக்கு இந்த ப்ளஸ் குறி மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அது மேலே தெரிகிற மாதிரியும், இன்னொரு ப்ளவுஸுக்கு ப்ளஸ் குறி மேலே தெரிகிற மாதிரியும் வச்சுக்கணும் நம்ம அடித்து திருப்பறக்கு. இது வந்து பின் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிச்சுக்கலாம் நகராமல் இருக்கிறதுக்கு. ஒரு குதிரை அளவோட நம்ம அதுக்கு ஒரு குதிரை அளவோட கம்மியாக நாம் வந்து கோடில் அடிச்சுக்கலாம். கீழே மேலே எல்லாமே வந்து இப்போ அடிக்கிறது வந்து ஒரு குதிரை அளவு அடிக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து சின்ன கட் பண்ணி விட்டால் தானே திருப்ப முடியும். அதனால் திருப்பி அடிக்கும்போது வேணால் ஒரு குதிரை அளவோட சின்னதாக அடிச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கை அடிக்கிறதுனா 2 அட் அ டைமில் அடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 ஸ்லீவும் அடித்து வச்சுக்கலாம். அடித்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், அடித்தாச்சு. வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் மட்டும் எப்படி அந்த டிசைன் பண்ணுறேன், பட்டர்ஃப்ளை டிசைன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த அளவு மட்டும் நம்ம மாறாமல் அளவாக எடுத்தால் போதும். 2 ஸ்லீவும் ஒரே மாதிரி இது பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா பக்கம் அடிச்சு விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த கோட்லேயே நம்மளுக்கு வந்து தையல் போடுறதே தெரியாத அளவுக்கு நம்ம அடிக்கணும். பாருங்கள், நான் எப்படி வந்து சுற்றியும் தையல் ஓட்டிட்டு நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த கார்னர் வந்து நல்லா எடுத்துட்டுக்கலாம். ஊசியோ ஏதாவது திருப்புலியோ ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த கார்னர் வந்து நல்லா திரும்பிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே தையல் ஒட்டிக்கலாம். நல்லா ஓரத்துலேயே அடிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அந்த ஓரத்தில் தையல் வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் அந்த ஓரத்துலேயே வராது, வெளியில் போயிடும். நீங்கள் அப்படியே போட்டு பழகிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா ப்ளவுஸ் தைச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பழகிக்கும். இப்படி நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி வைக்கிறதுன்னு வச்சு காட்டியிருப்பேன். அந்த மாதிரி வையுங்க. மார்க் பண்ணாமல் மடித்து அடிச்சிட்டிங்கன்னா 2யும் இல்லை ஒரே நேரம் வந்து கட் பண்ணாமல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகுனா வந்து நம்மளுக்கு 2 கையும் ஒரே மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மடித்து அடிச்சிட்டிங்கன்னா, மார்க் பண்ணின சைடு உள் சைடு 2யுமே உள் சைடாகவும் வச்சுட்டு மடித்து அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாறாமல் வரும். இல்லைன்னா பிரிச்சுட்டு அதுக்கு டைம் அது பிரித்து மறுக்க மடித்து அடிச்சுட்டு நம்ம திருப்பிகிட்டு இருக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்.
மார்க் பண்ணி அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. நம்ம கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பட்டர்ஃப்ளைக்கு கட் பண்ணலாம். இது வந்து saree பீஸை வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வெட்டுறதுக்கு. இப்போ மார்க் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு, 4 பக்கம் ஒவ்வொரு இன்ச்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு அதை 2 ஸ்லீவுக்கு வேணும்ல, நம்ம 2 ஸ்லீவுக்கு பார்த்துட்டு 4 பீஸ் வெட்டிக்கலாம். 2 ஸ்லீவுக்கு வேணும், நம்ம 2 ஸ்லீவுக்கு கட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 1 கட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதே 2ஆக மடித்து கட் பண்ணிக்கலாம். இதை இருந்தால் தான் நம்ம உள்ள ஃப்ளீட் வைக்கும்போது சரியாக இருக்கும். வந்து ஃப்ளீட் வந்து இதில் நிறையா கேட்டிருக்காங்க அந்த பட்டர்ஃப்ளைக்கு. இது 4 சைடு அடிச்சுட்டு ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக விட்டுடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பீஸ் அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அளவு தெரியாது. நம்ம வச்சு பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு கைக்கு அடிக்கிறதும்போது கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பமாக தான் இருக்கும். அப்புறம் 2ஆவது பீஸ் அடிக்கும்போது சரியாக போயிடும். இப்போ இது பாதியோடு அடிச்சுட்டு அந்த ஓட்டை வழியாக நம்ம திருப்பிக்கலாம். இதுக்கு திருப்பிட்டு மேலே தையல் போடணும் போடல, இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கே தோணும். பாருங்கள், அந்த வந்து மேலே நான் கோடு அடிக்கலை, நான் அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி சென்டரில் நூல் போட்டு தைச்சிட்டேன் ப்ளீட்டு நம்ம கையால் வச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இப்படி திருப்பி வச்சேன்னா மேலே கொஞ்சம் அகலமாக இருக்கும், கீழே கம்மியாக இருக்குது. அப்புறம் நல்லா மேலே நெருக்கும்போது வந்து கீழே ரொம்ப கூடலாக தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் தலகலாக அதை வந்து திருப்பி வச்சுட்டேன். திருப்பி வைக்கும்போது கீழே வி மாதிரி வருது, அதோட டிசைனாக தெரியுது அப்படின்ட்டு நான் இப்படியே திருப்பி வச்சுட்டேன். அளவாக 2 பக்கம் சென்டர் பார்த்து 2 பக்கம் அளவாக பார்த்து வச்சு அடித்து 3mm பீடு வச்சு கம்ப்ளீட் 3mm பீடும் லேஸும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே வந்து சின்ன வியாவும் கீழே கொஞ்சம் அகலமாக இருக்குது வி மாதிரி, மேலே அந்த வியே சின்னதாக தெரியுது. இது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு, அதனால் நான் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், ஒரு சைடு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடு பீடு வைக்க போகிறோம். லேஸும் வச்சுட்டேன். பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் முடிஞ்சு இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.